தண்ணியை டைரக்ட் பண்ணி தப்பு இல்லையா? இப்போ நீர்க்கும் போது சோளம் நிலைக்கு ஈட்ட போயிடா இங்கே எவ்வளோ கேட்கறதுக்கு நாதி இல்லை, மணல் கல்றதுக்கு கலாங்கிறதுக்கு இருக்குதான் இருக்காங்க. ஏவாப்ல தண்ணியை மாற்றி கொண்டு போயிட்டாங்க. எல்லாம் சரியில்லைன்னு சொல்லிட்டு நம்ம விட்டுட்டு போறதுனால எல்லாம் சரி இல்லாமல் போகும். மக்களே தெரியல, நடு ரோட்டில் போய் வச்சுக்க அது பேண்டு வைப்பேன் போத தாரா கடை கிளம்புவா கிளம்புவானே மக்களே தெரியல. எங்கள் ஊர் சோளம் வந்தாலும் வந்து வைகாரத்தில் வந்து ஆற்றுல அழகர் இறங்குவார். இந்த வட்டம் இறங்குறாரு. 500 கன அடி வந்து தண்ணி திறந்ததாக வந்து கவர்மெண்ட் சொல்லியிருக்கு. ஆனால் தண்ணி எங்கள் ஆற்று வழியை கொண்டு வராமல் அவங்க அதிகாரிகள் அவர்களுடைய இஷ்டப்படி டைரக்ஷனை மாற்றி கொண்டு போய் அலங்காநல்லூர் வழியை கொண்டு போய் செல்லூருக்கு மேலே கொண்டு போய் மதுரைக்கு மாத்திரம் தண்ணியை கொண்டு போயிருக்காங்க. இங்கே சுற்று வட்டாரத்தில் வரலாற்று புகழ்பெற்ற தேனூரில் சோளம் வந்தாலும் வந்து எப்பயுமே ஆற்றுல அழகர் இறங்குற உண்டு. அந்த காலத்தில் மன்னர்கள் காலத்துலேருந்தே எங்கே இறங்குனதே மன்னர் வந்து மாற்றி அங்கே கொண்டு போயிருக்காரு மதுரைக்கு. ரைட்டு, அது அழகர் இறங்குறதுனால நம்ம மதுரைக்கு அவரை சிரமம் இருக்குன்னு சொல்லி மக்களுக்காண்டி மாற்றி கொண்டு போய் மக்கள்கிட்ட வேண்டி கொண்டு போகலாம் ஏற்றுக்கிட்டான். இன்றைக்கி வந்து வைகையில் தண்ணியே இல்லாமல் ஆற்றுல அழகர் எப்படி இறங்குவார்? கொண்டு வந்த தண்ணியை பூரா இவங்க அதிகாரிகளுடைய அவங்களுடைய ஆலோசனை இப்படி இது ஒவ்வொரு முன்னுதாரணமாயிரும். ஒவ்வொரு ஆண்டு இது மாதிரி ஏன் செய்ய மாட்டாங்க? அப்போ நாங்கள் வந்து நாங்களும் சாமி கும்பிட்றது எங்கள் பக்கம்லாம் சாமி கும்பிட மாட்டாங்களா? அப்போ பக்தர்கள் வேதனைப்பட மாட்டாங்களா? இந்த பக்கம் வந்து தண்ணியே இல்லாமல் பாருங்கள், நீங்களே பாருங்கள், இந்த பார்வையில் ஆற்றுல தண்ணி வருதா? காலில் வந்து தண்ணி கூட இல்லை. அப்போ மதுரையில் மாற்று ஏற்பாடு அவங்க பண்ணியிருக்கணும். 500 கன அடி தண்ணியை திறந்து விட்டுட்டு ஆற்றுல வரவிடாமல் இவங்க மறித்து புதுசாக ஒரு டெக்னிக்கலை உருவாக்கியிருக்காங்க. ரூம் போட்டு யோசிச்சுருக்காங்க. இது ஒவ்வொரு முறையும் வந்து அடுத்த வருஷம் இது ஃபாலோ பண்ண மாட்டாங்கன்றது என்ன உத்தரவாதம்? ஏன் இந்த மாதிரிலாம் அதிகாரிகள் வந்து அலட்சியமாக நடந்துக்கிறாங்க? சுத்தமாக எப்பயுமே அணைப்பட்டியிலேருந்து தண்ணி வந்து குருவித்துறை, சோழவந்தம், தேனூர் இப்படி வரிசையாக ஒவ்வொரு இடங்களும் அழகர் இறங்குற இடத்த கொண்டு போய்கிட்டு இருந்த இது பாரம்பரியமாக நடந்துக்கிட்டு இருக்குது. பல நூற்றாண்டுகளாக மன்னர்கள் காலத்தை தொடர்ந்து நடந்துக்கிட்டு இருக்குது. அதை வந்து இப்போ இடையில் வந்து அதிகாரிகள் தண்ணீச்சை முடிவாக இவங்களாம் ஆலோசித்து தண்ணி இப்படி டைரக்ஷன் பண்ணி முள்ளியாத்து கால்வாயில் விவசாயத்துக்கு போகிற பாதையில் கொண்டு போய் மதுரை கொண்டு போகிறாங்க. அப்போ இதனால் வந்து 1 லட்சம் பக்தர்கள் இந்த பக்கம் ஒரு கிட்டத்தட்ட ஒரு 50 கிராமங்கள் வந்து சோழவந்தானுக்கு வருவாங்க. மதுரைக்கு அடுத்து சோழவந்தான் மிக சிறப்பாக இருக்கும். கிட்டத்தட்ட இந்த ஏரியா சோழவந்தான் தொகுதியில் இருக்க அனைவருமே இங்கே தான் வருவாங்க. ஏன்னா இங்கே தண்ணி சிறப்பாக இருக்கும், நல்லா சுத்தமாகவும் இருக்கும். இது எப்பயும் நடந்துக்கிட்டு இருந்த காலங்காலமாக தான் வந்து இப்போ அழிக்கிற மாதிரி பண்ணுறாங்க. இதனால் வந்து நாங்கள்லாம் வேதனைப்படுறோம். இது அரசு அதிகாரிகள் உடனே நாளைக்கு ஆற்றுல அழகர் இறங்குறாரு, இன்றைக்கி ஏதாச்சும் மாற்று ஏற்பாடு செய்து தண்ணி கொஞ்சம் கொண்டு வரதுக்கான முயற்சி செய்யவும் நம்ம சோழவந்த மக்களின் சார்பாக கேட்டுக்கொள்கிறேன்.